கொஞ்சம் காஃபி நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. நந்தவனம் பாகம் 2ற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நல்ல நேரம்தான் இப்படி நடந்தது. ரொம்ப யோசிக்காதீங்கப்பா. இனிமே நாம கவனமா இருக்கணும் என்றார் பாட்டி. அனைவரும் ஆலோசித்து நந்தவனத்தில் கண்காணிப்பு கேமரா பொருத்தினர். எல்லோரும் அவரவர்கள் வேலைகள் மூழ்கினர். நாட்கள் ஓடின. ஒரு நாள் இரவு தாத்தா பாட்டி இருவரும் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு வரவேற்பறையில் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தனர். சமையல் அறையில் ஏதோ விழும் சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டு துணுக்குற்று இருவரும் சமையல் அறையை பார்த்தனர். ஏதோ ஒரு உருவம் அசைவது போல் உணர்ந்தனர். இரு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் என்றார் தாத்தா. அவரை தனியாக அனுப்ப மனமில்லாமல் பாட்டியும் உடன் சென்றார். சமையலறை விளக்கை இயக்கினர். அங்கு எந்த பொருளும் கீழே விழவில்லை. இருவருக்கும் ஒரே குழப்பம். என்னங்க இது, ஒண்ணுமே இங்க இல்ல என்று பாட்டி கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே வரவேற்பறையில் இருந்த தொலைக்காட்சி பெட்டியிலிருந்து நெருப்பு வர ஆரம்பித்தது. தாத்தா வேகமாக சென்று மெயின் சுவிட்சை அணைத்துவிட்டு மொபைல் வெளிச்சத்தில் பாட்டியை வெளியே கூட்டி வர முயற்சித்தார். அதற்குள் மற்ற வீட்டில் இருந்தவர்கள் வந்து விட்டனர். தாத்தா பாட்டியை தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றனர். மின்சாதன பொருட்களை சரி செய்பவரை அழைத்து சோதித்தனர். அவர் ஷார்ட் சர்க்கியூட் ஆனதினால் இவ்வாறு நடந்துள்ளது என்று கூறினார். தாத்தா பாட்டி இருவரும் பயந்து போயிருந்தனர். அவர்களை மற்றவர்கள் சமாதானப்படுத்தினர். நாங்க மட்டும் சத்தம் கேட்டு சமையல் அறைக்குள்ள போலேன்னா நினைச்சாலே பயமா இருக்கு என்றார் பாட்டி. என்ன சொல்றீங்கம்மா என்றாள் நித்யா. ஆமா நித்யா, திடீர்னு சமையல் அறையில ஏதோ ஒரு பொருள் விழுந்த சத்தம் ஒரு உருவம் போல மாதிரியும் இருந்துச்சு. நானும் அவரும் போய் பார்த்தோம். அங்க ஒண்ணுமே இல்ல. எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சரி விடுங்கம்மா, எல்லாம் நன்மைக்கே என்று நித்யா கூறினாள். ஆனாலும் ஒரு நெருடல் எல்லோர் மனதிலும். சுமதி தினமும் அலுவலகத்திற்கு மின்சார ரயில்தான் செல்வாள். வாகனத்தை இருசக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தில் விட்டுவிட்டு ரயிலில் செல்வாள். அன்று அவள் கிளம்பியது வெகு தாமதம். தன் வாகனத்தை வேகமாக நிறுத்திவிட்டு கிளம்பும்போது யாரோ தன்னை அழைப்பது போல் இருந்தது. திரும்பி பார்த்தாள். யாரும் இல்லாததால் எரிச்சலுட்டு கிளம்பினாள். அப்பொழுது அவள் கையில் அணிந்திருந்த பிரேஸ்லெட் ஒரு கம்பியில் மாட்டியது. அவசரமாக இழுக்கும் பொழுது அருந்தது. அதை எடுத்து தன் கைப்பையில் போட்டுக்கொண்டு வேகமாக கிளம்பினாள். மனதிற்குள்ளேயே திட்டிக்கொண்டே நடந்தாள். சற்று தூரத்தில் ஒரே கூட்டம். வேகமாக சென்று பார்த்தாள். தாறுமாறாக வந்த கார் ஒன்று சிறிது நேரத்திற்கு முன் சாலையை கடந்தவர்கள் மீது மோதியுள்ளது. அதில் நிறைய பேர் காயமடைந்துள்ளனர். ஒருவர் இறந்தும் உள்ளார். சுமதிக்கு திக்கென்றானது. நல்ல வேளை தான் தாமதமாக சென்றோம் என்று நினைத்தாள். அப்பொழுதுதான் அவள் யாரோ அழைப்பது போல் இருந்த குரல்தான் தன்னை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றியுள்ளது என்று நினைத்தாள். பின்பு பணிக்கு செல்ல நேரமானதால் வேகமாக சென்று ரயிலில் ஏறி பணியிடத்திற்கு சென்றாள். ஏனோ அவள் மனம் அன்று முழுவதும் ஒருவித பதட்டத்துடனே இருந்தது. மாலை வீடு திரும்பியவளை, ஏய் சுமதி, ஏண்டி ஒரு மாதிரி இருக்க என்றாள் நித்யா. சுமதி அன்று காலையில் நடந்ததை விவரித்தாள். நித்யாவும் ராஜேஷும் பயந்து விட்டனர். நல்ல வேளை நீ தப்பிச்ச என்று அவளை ஆசுவாசப்படுத்தினர். இந்த விஷயத்தை பற்றி இரவு அனைவரும் உட்கார்ந்து பேசும்போது ராஜேஷ் கூறினார். அனைவரும் பயந்து விட்டனர். சுமதியிடம் நலம் விசாரித்துவிட்டு அவளுக்கு தைரியம் ஊட்டினர். திடீரென்று ராஜம், நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கு முன்னர் நம்மை ஏதோ ஒரு சக்தி தடுத்து காப்பாற்றுகிறது என்று நினைக்கிறேன் என்றாள். ஒரு நிமிடம் அனைவரும் மௌனமாகிவிட்டனர். அனைவருக்குள்ளும் ஒரு பயம் வந்துவிட்டது. இது ஏதோ அமானுஷ சக்தியோ என்று அனைவருக்கும் தோன்ற ஆரம்பித்தது. இனி வருவதை அடுத்து வரும் பாகங்களில் தெரிந்து கொள்ளலாம்.